பொதுவாக அந்த சோழர்கள் இருக்காங்கல்ல, சோழர்கள் யாருக்கு கீழே ஆட்சி பண்ணுறாங்களோ உங்களுடைய பேரை தன்னோட பேரோட இணைச்சி வைக்கிறத வழக்கம் வச்சுருந்துருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது குணமுதித்தன் தன்னோட மகனுக்கு குவாவன் அப்படிங்கிற ஒரு பேரை தான் வச்சிருந்திருப்பாரு. குணமுதித்தன் போர்ல தோற்றனால தன்னுடைய மகனான குவாவனுக்கு மாறன் அப்படிங்கிற பாண்டியர்களுடைய பேரை இணைச்சி குவாவன் மாறன் அப்படிங்கிற பாண்டியர்களுக்கு கீழே தன் ஆட்சி பண்றத நிரூபிக்கிறார். இந்த இடத்துல ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் முத்தரையர் அப்படிங்கிற ஒரு தனித்த பேரரசர்கள் இந்த இடத்துல சோழ நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சு இதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல. முத்தரையர்கள் வேறு சோழர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதற்காக அவங்க நிரூபிக்க நினைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல. முத்தரையர்கள் அப்படிங்கிறது தனியான அரசர்கள் கிடையாது, சோழர்களுடைய ஒரு பதவி தான் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்காம எதற்காக இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக இத்தனை ஆய்வாளர்களும் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தெல்ல தெளிவான ஏகப்பட்ட வரலாறுகள் இருந்துமே இதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுது.